Welcome back to Road to 1000 Yellow or How to Reach 1000 Yellow on chess.com. Day 13. ஸோ வித்தவுட் மச் டிலே நம்ம இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஆல்ரெடி நான் ஸ்பீக் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது என்னன்னு தெரில ஃபார் சம் ரீசன் chess.com. யா லோடிங். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டைம் ஃபார்மேட்டில் மோஸ்ட்லி பேரிங் வந்து நினச்சத விட சீக்கிரமாகவே கிடைக்கும். இன்றைக்கி என்னன்னு தெரியல, இன்னும் கிடைக்கல. பார்ப்போம். ஸ்டில் சர்ச்சிங். மேபி நம்ம என்டையர் chess.com ரெஃப்ரெஷ் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். யா உடனே வந்துச்சு. லொரென்சோ எங்கல் ஃப்ரம் சிக்கோ. யா ஸோ ஓகேங்க, லெட் ஸ்டார்ட் வித் E4 ஆஸ் யூஷுவல். சிசிலியன் ஆடுவாரா இல்லை கேரோகான் அல்லது E5 ஸ்டஃப் ஆர் அபாட்டிங் த கேம். ஏன்னா ஒரு 1000 இருக்காரு, நான் 936 இருக்கேன். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி நிறையா அபாட் ஆகும். அண்டு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி நான் வந்து கேமை அபார்ட் பண்ணேன், ஆனால் எனக்கு பாயிண்ட்டை பிடிங்கிட்டாங்க, இல்லை ரிசைன் ஆப்ஷன் தான் வருதுன்னு சொல்லி. நீங்கள் அதிகப்படியான கேம்ஸ் வந்து அபார்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபார்ட் ஆப்ஷன் பதில் ரிசைன் தான் வரும். அப்போ நீங்கள் விளையாடாமலே உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து பிடிங்கிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆக்சுவலாக இவருக்குமே பாருங்களேன், வெயிட்டிங் வில் ஆட்டோ ரிசைன் இன் 10 செகண்ட்ஸ் வருது. ஏன்னா அவர் நிறைய கேம்ஸ் வந்து அபார்ட் பண்ணியிருப்பார் ஆல்ரெடி. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். ஓ மை காட், ஆடாம ஜெயிச்சோமாடா. ஐயையோ 15 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, அடுத்த கேம் போவோங்க. சூப்பர், முடிச்சிருமா? டே 13 அப்படியே முடிச்சிடலாமான்னு பார்க்குறேன். சரி அடுத்த கேமை போடுவோம். அவன் 10 பாயிண்ட் இதுக்கு விட்டுட்டு போகிறாப்புல. ஓகே, ஃப்ளோரிட் ஃப்ரம் த வேர்ல்டு. யா உக்ரைன். E4. ஓகே, இவர் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ யூஷுவலாக விளையாடுற மாதிரி விளையாடுவோம். அவரோட ஆப்ஷன் தான். நான் பிஷப் C4 தான் போட போகிறேன். நீங்கள் வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஓப்பனிங் விளையாடுங்க, அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஒரு ஓப்பனிங்கை வந்து முதல்ல கற்றுக்கிட்டு அதில் நிறைய கேம் விளையாடி அதை மாஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பேர் வந்து ஃபேன்சியாக இருக்குது, இல்லை அந்த யூடியூபர் சொன்னார், இல்லை வந்து இந்த யூடியூபர் சொன்னார், இல்லை இந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் சொன்னார்னு சொல்லி ஓப்பனிங்கை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதாவது ஒரு ஓப்பனிங். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது 2 நைட்ஸ் டிஃபென்ஸாக வந்து மாறப்போகுது. ஆர் நைட் C6 போட்டா. ஸோ அதனால் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஓப்பனிங் தான். மற்ற ஓப்பனிங் எனக்கு தெரியாது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? பிளாக்காக வந்து வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஆடினா அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றத பேசிக்ஸ் மட்டும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ கேன்சல் பண்ணிட்டாரு, நம்மளும் கேன்சல் பண்ணிவிடுவோம். அவர் வந்து பெட்ராஃப் டிஃபென்ஸ் மாதிரியான ஒரு செட்டப் ஆடிருக்காரு. ஓ ஓகே, இவ்வளோ நேரம் அந்த பான் வந்து ஹேங்கிங்கில் தான் இருந்திருக்கு. இதுக்கிடையில் நம்ம எப்பயாவது வெட்ட முடியுமானா ஆக்சுவலாக வெட்டியிருக்கலாம். சரி ஓகே. D6 உங்களுக்கு பாடம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதை மிஸ் பண்ணிட்டேன். இது மாதிரி தான் நிறைய கேம்ஸில் ஆகுது. அதுவும் நம்ம 2300 ரொம்ப அதிகமாக வந்து நான் நிறையா மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை வந்து எப்படி சரி பண்ணுறது நான் யோசிச்சுட்ருக்கேன். ஒரு வேளை பேசாமல் விளையாடி பார்க்கணும், ஜஸ்ட்டு ரெக்கார்டிங் மட்டும் பண்ணிவிட்டு. ஓகே, வெரி போரிங் ஓப்பனிங். ஆனால் இப்போது அப்படின்னு நம்ம நினைப்போம். நேற்று அல்லது டே 45ல் ஒரு போரிங்கான ஒரு ஓகே வெயிட், H3 வந்து ரொம்ப ரீசனபிள். ஏன்னா நைட் C3ல் இருக்குது. ஸோ அப்போது பின் போட்டு நைட் D4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கதைக்கு போவோம். அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் சிஸ்டம் விளையாடினார், நான் பிளாக் விளையாடினேன். ஃபஸ்ட்டு 15 to 20 மூவ்ஸில் எல்லா பீஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டார். நானும் சிலது எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன், என்னோடய டாக்டிக்கல் இதுக்காக நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்னு வைங்களேன். ஸோ அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் வாண்டடாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணார். ரூக் போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில் 2 நைட் இருந்தது. என்கிட்டயே 2 நைட் இருந்தது. ஒரு 7 பான் ஆர் 6 பான் அந்த மாதிரி இருந்தது. ஆமாம். ஸோ குயின் சைடில் 4, ஆக்சுவலாக 7. அவருக்கு குயின் சைட் மெஜாரிட்டி, எனக்கு கிங் சைட் மெஜாரிட்டி. ஸோ அது 4 vs 3, 3 vs 2 அப்படிங்கிற மாதிரி, 6 அந்த மாதிரி.
என்ன ஆச்சு அப்படின்னா, கடைசி ஒரு மூவ்ல போய் பிளண்டர் பண்ணிட்டாரு. ஈக்குவல் பொசிஷன் தான். கிங் அண்ட் பான் கேம்ல ஒரு மூவ் பண்ணா ட்ரா, இன்னொரு மூவ் பண்ணா கேம் போயிடும். ஸோ அந்த மூவ் வந்து தலைவர் வந்து பண்ணிட்டாரு. அதனால கேம் போச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, போரிங் நினைக்கக்கூடிய ஓப்பனிங்லாம் கூட ஃபேன்டாஸ்டிக்கா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் வி ஆர் கோயிங் டூ ஹேண்டில் த பொசிஷன். ஸோ இப்போ எனக்கு பிஷப்க்கு ஸ்கோப் கிடையாது. ஏன்னா அவருமே H6 போட்டிருக்கிறாரு. அதனால இங்க போ முடியாது. சேம் ஐடியா தான். அதுக்கு தான் அவரு H6 போட்டிருக்கிறாரு. நம்ம எப்படி H3 போட்டோமோ அந்த மாரி. நீ வெட்டு, ஆனா இங்க வெட்டுன்னு சொல்றாரு. அவரோட ஐடியா என்னன்னா, நம்ம நைட்ல வெட்டுனா நம்மள ஃபோர்க் பண்ண பார்க்குறாரு. வெரி இன்டெலிஜென்ட் ஃபெலோ ரைட்? ஆ இது காமனா வந்து நெறைய பேர் பண்ணுவாங்க. இப்ப நம்ம அத வெட்ட தேவையில்ல. பின்ன அதுக்கு பதில் நம்ம குயின D2ல டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா, அவரு இங்க வெட்டுனா நமக்கு பான் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம குயினோட சப்போர்ட் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ அவரு என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு நம்ம யோசிக்காத சில மூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இங்க வெட்ட, இங்க வெட்டுறது. ஓகே. ரொம்ப ரீசனபிளான மூவ். பிஷப் E6. ஸோ பிஷப் வந்து நம்ம A2ல வைக்கிறது பெட்டரு. பிஷப் A2. சாரி. அண்ட் அதேபோல இந்த வீடியோ இடையில நெறைய நம்ம கட் பண்றதா வந்து சொல்லியிருந்தீங்க. அத நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ இப்போ ஆக்சுவலா அவர் வந்து இங்க சாக் பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அது சாக் பண்ணா வொர்க் அவுட் ஆகுமா? ஆக்சுவலா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். என்ன அப்டின்னா, இங்க வெட்டு, இங்க வெட்டு, இங்க போனா இந்த பான் கிடைச்சிருக்கும் ஆக்சுவலா. அதனால டிஃபெண்ட் பண்றது கஷ்டம்னு நெனைக்கிறேன். கரெக்ட். விச் ஐ மிஸ்ட். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்டின்னா, பிஷப் டேக்ஸ் நைட் எல்லாம் வெட்டினார்னா, நமக்கு அது பாசிபிள் இல்ல. நைட் எல்லாம் வெட்டினார்னா, நம்ம நைட் எல்லாம் வெட்டி தான் ஆகணும். ஓகே. லெட் மீ கால்குலேட் ஒன்ஸ் அகைன். தொண்டை வேற ஒரு மாரி கரகரன்னு ஏதோ பண்ணுது. ஸோ பிஷப்ப வெட்டுறோம். பானால வெட்டினா பான் கிடைக்கும் நமக்கு. இதே அவங்க நைட்டாலே வெட்டிட்டாங்க அப்டின்னா, நம்ம நைட்டால வெட்டி தான் ஆகணும். ஏன்னன்னா, அவங்கள வெட்ட விட்டோம் அப்டின்னா, இந்த பேட்டரி இங்க ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த நேரத்தில ரொம்ப வேடிக்கையா இருக்கும் நமக்கு. கிங் சைட்ல அட்டாக் வந்துருவாரு. இப்போ அது இல்லாம நம்ம வந்து 1000 மேல இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட ஆடிட்டுருக்கோம். ஸோ அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பிளஸ் அட் த சேம் டைம் ஐ மீன் நாட் டிஃப்ரெண்ட் பட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து நம்ம பிளான வந்து மாத்திக்கிறது நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், அவரு இத சாக் பண்ண முடியுமா தெரியல. பட் இருந்தாலும் நான் என்ன பண்றேன், நானு கிங்க வந்து H2ல வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரோ பண்ணட்டும். ஸோ லேட்டரா வேணுனா நம்ம G5 வழியா கூட நம்ம எதாவது பண்ணலாம். இன்கேஸ் இந்த மாரி ஏதாவது பண்ண வாய்ப்பு இல்ல. அதேபோல நைட் இங்க வைக்கிறதுக்கான ட்ரை பண்ணியிருக்கலாம். நம்முமே அத ட்ரை பண்ணலாம் இப்போ. பட் பேட்டரி வச்சிருக்காரு. வேணா பிஷப்ப வெட்டிட்டு பண்ணலாம். குயின்ல வெட்டினார்னா நைட் இங்க போட்டுட்டு இங்க உள்ள வர பார்க்கலாம். அதேபோல இந்த ஓப்பனிங்ல ஐடியா என்னன்னா, நீங்க வந்து அ F5ல வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணணும். அது ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த 4 நைட்ஸ் ஓப்பனிங்ல. இன்னொரு பிளான் வந்து சென்டர்ல ஓப்பன் பண்றது. 2 தான் பிளானே உங்களுக்கு. பீஸ் எல்லாம் டெவலப் பண்ணிடுங்க. சாரி அபௌட் தட். ஓகே. ஸோ இப்போதைக்கு அவர் நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்ட்லேருந்து மூவ் பண்ணியிருக்கிறாரு. ஆம், நம்ம சாக் வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஆப்வியஸ்லி. பட் நம்ம ஏற்கனவே போட்ட பிளான் படி வேணா நம்ம ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் நைட் மூவ் ஆயிருக்கிறதுனால நம்ம நைட்ட வேணா சென்டர்ல போடலாம். அதில ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்டின்னா, பிஷப் டேக்ஸ் B2 ஆடுவாரு. அதுதான் சிக்கல். இல்லன்னா நம்ம ஆட முடியும் அத. சரி ஓகே. முதல்ல நம்ம பிஷப்ப ட்ரேட் பண்ணுவோம். வேற எதுவும் எனக்கு ஆப்ஷன் இருக்க மாரி தெரியல. இல்ல நம்ம F4 எடுக்கலாம். பான் F4 பிரேக். அதுக்கு வேணா நம்ம பிளான் பண்றதுன்னா பண்ணலாம். சரி ஓகே. ஃபர்ஸ்ட்டு பிஷப்ப வெட்டுவோம். நம்ம எஃப் பான் கம்ஃபர்டபுளா மேல போக வாய்ப்பு இருக்கு. பானெல்லாம் வெட்டிட்டாருன்னா. ப்ளஸ் அது மட்டும் இல்லாம அது பான் வந்து ட்ராப் ஆயிடும் இல்லையா? ஸோ அத நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ பானெல்லாம் வெட்டிட்டாப்ல. ஸோ லெட்ஸ் கிரியேட் எ டபுள் அட்டாக்.
ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல எந்த நைட்டால வெட்டணும் அப்படிங்கிறத நம்ம பொதுவா கேட்டீங்க அப்படின்னா, எந்த நைட் ரொம்ப பின்னாடி இருக்கோ அந்த நைட்ட யூஸ் பண்ணணும். பட் செஸ்ல பொறுத்தவரைக்கும் எந்த கான்செப்ட்டும் இதுதான் நிலையானது. நீங்க இத மாத்தவே தேவையில்ல. அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே விளையாடுங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சில பொசிஷன்ல டாக்டிக்கலா வேற ஒரு பீஸால வெட்டுறது தான் பெட்டரா இருக்கும். பட் இங்க பொசிஷனலா யோசிக்கும்போது வேற எதுவும் நமக்கு டாக்டிக்கலா எதுவும் இல்ல. ஸோ அப்படிங்கிற காரணத்தினால, ஸோ நம்ம இந்த நைட்ட தான் டிமோட் பண்ணோம். ஸோ இந்த நைட் தான் புரமோட் பண்ணணும். டிமோட், புரமோட்ன்றது ஜஸ்ட் பின்னாடி வந்து முன்னாடி போற விஷயத்த தான் சொல்றேன். நம்ம ஜாப்ஸ்ல வந்து எப்படி புரமோஷன், டிமோஷன் சொல்லுவாங்களோ, அந்த மாரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுலயும் புரமோஷன், டிமோஷன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பானோ ஜாலியா. ஓகே. என்ன அவரு இப்ப திங்க் பண்ணுவாரு? சரி, இப்படி வெட்டணும் அப்படின்னா என்னோட ரூக் மிஸ்பிளேஸ் ஆகும். அத வேணா அவரு திங்க் பண்ணலாம். பட் எப்படி பார்த்தாலும் இந்த பானுக்கு செகண்டா ஒரு டிஃபெண்டர் குடுக்குறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கஷ்டம். நைட் G5 விளையாடுனான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸ்ல நம்ம இந்த நைட்ட தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா, இதையுமே யூஸ் பண்ணலாம். எந்த தப்பும் கிடையாது. ஆ அதுவுமே பார்த்தீங்களா, அது நான் எதிர்பார்த்த மாரி விளையாடிட்டாரு. ஆக்சுவலா இதாலுமே வெட்டலாம். ஏன்னா, அவரு இங்க வெட்டும்போது செக் வரும். தென் ஓ! டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ண வந்துட்டாருங்க கரெக்ட்டா. வாவ்! ம். ஓகே. நம்ம ஒரு 3 அட்டாக்கர் எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். குயின் F6 எஸ். இப்போ ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ரொம்ப ஐய்யய்யோ! நம்ம பிளான் எல்லாம் கண்டுபிடிச்சுட்டாரே! அப்படி நம்ம நெனைக்க வேண்டாம். இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்புட்ன்னா, குயின வந்து F4ல வைக்கலாம். என்ன ஐடியா அப்படின்னு கேட்டா, குயின் ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் நைட்டு முன்னாடி போவோம். திரும்ப நைட்டு பின்னாடி போட்டோம் அப்படின்னா, அந்த பானுக்கு டிஃபென்ஸ் வராது. ஆனா, இதில இன்னொரு சிக்கல் இருக்கு. குயின் F4, நைட் F4. ஓகே. எனிவே அவர் நைட்ட மூவ் பண்ணா தான் பான மூவ் பண்ண முடியும். நைட் மூவ் பண்ணாலே நம்ம இந்த பான வெட்டிருவோம். சரி ஓகே. லெட்ஸ் கோ தட். அந்த பிளான் படி போயிருவோம். நீங்க கேட்கலாம், "என்னங்க நீங்க பாட்டுக்கு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னா?" ஒரு பிளான் இருக்கு. அதனால நம்ம பண்றோம். நீங்க வந்து ஒரு எல்லா இதுலயுமே அந்த மாரி தான் நம்ம யோசிக்கணுமே. பொசிஷனுக்கு ஏத்த மாரியான ஒரு பிளான வந்து வச்சுக்கணும். இப்போ ரொம்ப சிம்பிளான பிளான். நான் இந்த பான டார்கெட் பண்ண போறேன். ஏங்க டார்கெட் பண்ணணும்னு பார்த்தோம். நம்ம இந்த மாரி ஒரு 2 டிஃபெண்டர் வச்சு பார்த்தோம். அவரு 2 டிஃபெண்டர் வச்சுட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, டெக்னிக்கலா ஒரு டிஃபெண்டர வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்றோம். ஏன்னா, இப்ப அவரு வெட்டி தான் ஆகணும். குயின் எங்க போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, லைட்டால பான கட்டாயமா வெட்டிருவோன்றது அவருக்கு தெரியும். ஸோ, அதனால வேற வழி இல்லாம அவரு வெட்டி தான் ஆகணும். வெரி இன்ட்ரஸ்டிங். லெட் அஸ் டேக். இப்ப என்னன்னா, என்னோட நைட் கூட மிஸ்பிளேஸ் ஆவல. அப்ப என்ன அப்டின்னா, டைரக்ட்டாவே நம்மளால வந்து வெட்ட முடியும். 2வது அவரு ஜி பான அட்வான்ஸ் பண்றதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? டெஃபினட்டா இருக்கு. என்ன பிரயோஜனம் அப்டின்னா, இப்ப நைட் அட்டாக் பண்ணுவாரு. நான் அதனால இப்ப முன்னாடி என்ன சொன்னேன், இந்த நைட்ல வெட்டுறது பெட்டர்ன்னு சொன்னேன். பட் நான் இப்ப இந்த நைட்ல வெட்ட போறேன் ஆக்சுவலா. ஏன்னா, இந்த பான் இங்க வரும்போது நான் அத ஓகே வரும்போது வெட்டு, நைட் செக்கு, கிங் G3, நைட் இஸ் அண்டர் அட்டாக், பான் புஷ் அல்லது கிங் நைட் பேக். ஏன்னா, இந்த பான அட்டாக் பண்ணுவாரு. நான் கிங் இங்க ஆக்டிவா வச்சுக்கலாம். ஒண்ணும் பெரிய இஷ்யூ வராது. ஸோ லெட்ஸ் கோ வித் அவர் ஓல்டு பிளான். நைட் டேக்ஸ் நைட். சாரி, நைட் டேக்ஸ் த பான். வெரி சிம்பிள் செஸ். ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ண தேவையில்ல. அந்த இடத்துல பண்ண ஒரே ஒரு தவறு தான் அவரு. இந்த இடத்துல நம்ம பிஷப் இன்டு D4 ட்ரை பண்ணோம். எதிர்பார்த்தது போலயே விளையாடியிருக்காரு. இப்ப என்னன்னா, இத நம்ம வந்து அவசியமா வெட்டணுமா அப்படின்னு கேட்டா, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவர வெட்ட வைக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு வந்து இங்க வெட்டும்போது நான் பானர்ல வெட்டிங்கன்னா, அப்புறம் G5 லேருந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டாக்டிஸும் பண்ணியிருக்காரு. இப்ப நான் இந்த நைட்ட மூவ் பண்ணேன் அப்படின்னா, இந்த நைட் ட்ராப் ஆகும். அதான் அவரோட டாக்டிஸ். அப்போ பான வெட்டி தான் ஆகணும். அப்படின்னா நான் இங்க வெட்டலாம். இங்க வெட்டினா அவரு இங்க வெட்டிருவாரு. நான் நைட்ட சேவ் பண்ற அந்த நேரத்தில திரும்ப இங்க ஒரு வெட்டு வெட்டுவாரு. அப்ப பானையும் எடுத்துருவாரு அவரு. பட் ஆனா நைட் வந்து இங்க போய் உட்காரலான்னு பார்க்குறேன். ம். சரி ஓகே. லெட்ஸ் டேக். இப்போ என்னன்னா, கிங் G3 அவசியமா விளையாடணுமா எனக்கு தெரியல. ஏன்னா, கிங் G3 ஓகே. எனிவே ரூக் H5 வந்துரும். நான் கிங்க G1ல வச்சேன்னா, H5ல ரூக் வர்றது கஷ்டம். ஸோ, அதனால ஐ அம் பிளேயிங் கிங் டூ G3. ரொம்ப ரிஸ்க்கான மூவ். ஏன்னா, அவரு கிங் அவருமே H7, H8 போட்டு ரூக்க வச்சு டிஸ்கவரி குடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஓடிவிட்டார். ஓடிவிட்டார். சரி ஓகே. எனக்கு நைட் இங்க போக ஆசை.
நம்ம இம்மீடியட்டா போறதுனா போலாம். பட் இங்க நான் போகும்போது இந்த நைட்ட வச்சு ஏதாவது காமெடி பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்ல. எனக்கு என்னன்னா அத வெட்டுனோம்னா பான் டபுள் ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க ஒரு டைம் கெயின் பண்ணலாம். பின்ன அதுக்கப்புறம் இங்க நைட் இங்க வரும். ஒரு பேர் ஆஃப் நைட் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாரி ஆயிடும் சிம்ப்ளிஃபிகேஷனுக்கு. அவரு எப்பயாவது ரூக் இங்க வச்சாருன்னா நம்ம பி பான் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள் செஸ். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்ல. அவ்வளோதான். நைட் அவர் வந்து நைட்ட வந்து மூவ் பண்ணாம பான வச்சு அட்வான்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். இப்பவே அவர் ஆக்சுவலா அப்படிதான் பண்ணுவாருன்னு நான் நெனைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து அவரு குயின் ஐ மீன் ரூக் செக் குடுக்க போறாரு. ஸோ பெஸ்ட் நம்ம கிங்க மூவ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அடுத்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம அந்த வீக்னஸ்லாம் நாம வந்து இது பண்ணணும். ஆ இந்த நைட் வந்து ஃபியூச்சர்ல இப்படி வர வாய்ப்புகள் இருக்குல்ல செக்கோட. ம். ஏன்னா ரூக் செக் வைக்கும்போது F3 தான் போணும். F3 போகும்போது நான் F1 பிளாக் பண்ணி வச்சிருப்பேன். F4 போடலாமா? F3 போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். F4 போட்டோம்னா ம். ஓகே. லெட்ஸ் ப்ளே F3 ஒன்லி. இந்த G3 ஒரு வீக்னஸ். பட் நைட் இஸ் கார்டிங் தட் பெர்மனன்ட்லி. அதனால பிரச்சனை இல்ல. எனக்கு கிங் F2ல வச்சுக்க போறேன். அதுக்கு தான். ஐடியா என்னன்னா, இன்னொரு ஐடியா பான புஷ் பண்ண போறேன். G4க்கு. அண்ட் தென் இந்த பான் வந்து ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் ரூக் H1 போட்டு இந்த பான டார்கெட் பண்ணலாம். ஹி என்கரேஜஸ் டூ ப்ளே தட் மூவ். அதாவது அவரு யோசிச்சாரா தெரியல. இங்க வரப்போறாரு. ஓகேங்களா? அதில பிரச்சனை என்னன்னா, ரூக் H1க்கு அப்புறம் நைட் F4 அண்ட் தென் ஐ கேன் ஜஸ்ட் கிக் த நைட் அவே. Knight cannot do anything but yeah. Yeah, let's go. G4 போடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் நான் செக் கூட போடலாம். ஆர் இட் இஸ் மேட். Oh no, he cannot play that. It's mate. Now the knight is pinned. I'm ready to play pawn to G4. ஓகே. ஓகே. ஸோ இந்த டாக்டிஸ் ரொம்ப சிம்பிளான டாக்டிஸ் தான். இந்த இடத்துல நான் வந்ததுக்கப்புறம் அவர் பண்ணியிருக்க வேண்டிய மூவ் வந்து பான் டூ H5. ஜஸ்ட் நைட்டோட சப்போர்ட்ல பான வச்சுக்கிறது. பட் நவ் ஹி லாஸ்ட் a பீஸ். So there he goes. Resigns. ஆல்ரைட். ஸோ 18 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் போதும்னு நெனைக்கிறேன். ஏன்னா அடுத்த கேம் போட்டா நல்லா இருக்காது. ஒரே நாள்ல நீங்க நெறையா பார்த்த மாரி ஆயிடும். ஸோ அதனால அடுத்த நாள் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதில வந்து அனலைசிஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆம் அனலைசிஸ் பண்ணும்போது நான் இப்போ வேற மாரி பண்றேன். அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ ஃபுல் போர்ட் அனலைசிஸ் பண்ணுவோம் இங்க. இந்த விளம்பரம் வரும். அதான் பிரச்சனை. அ அத ஏதாவது பண்ணுவோம் இப்போ. அண்ட் யாஹ்! ஓகே. ஐ திங்க் இந்த இது உங்களுக்கு ஓகேன்னு எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் உங்களுக்கு நான் இப்போ அனலைசிஸ் போர்டு போனாலும் பிரச்சனை இல்ல. ஸ்க்ரீன்ல ஃபுல்லா தெரியுதா? வெரி நைஸ். சூப்பருங்க. இனிமே வந்து அனலைசிஸ் போம்போது நான் இந்த மாரி வச்சுக்கிறேன். ம். செல்ஃப் அனலைசிஸ் ஃபர்ஸ்ட்டு பண்ணுவோம். எதுவும் பெருசா மிஸ் பண்ண மாரி எனக்கு தோணல. மேபி இந்த இடத்துல நான் பான வெட்டியிருக்கலாம் ஓப்பனிங்ல. இங்க வெட்டியிருந்தேன்னா, அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னா, என்ன கேட்டீங்கன்னா, ரூக் E1 E8 ஆடியிருக்க வாய்ப்பு இருக்கு. E8 ஆட முடியாதுல்ல. லெஃப்ட் டேக்ஸ் F7 இருக்கு. D6 போட்டா பின்னாடி வந்துரும். ம். பீஸ எடுத்துருப்பாரு. ஓ நோ! பான் D5 தான் ஆட முடியும்ல.
பான் D5னா அப்படியே வெட்டிடலாம். வெட்டு then we can castle. Bishop G4. ஸோ இது மாதிரி இருக்கும். ஒரு பான் மேபி எனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. டாக்டிக்கலா அத வின் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ். இன்ஃபேக்ட் நான் இங்கேயே கூட அத வெட்டலாம். D4. ஓகே. அடுத்து கிரிட்டிக்கல் மொமெண்ட்னு பார்த்தா இத நம்ம இங்கேயே வெட்டியிருக்கலாம். ஆனா அவர் நைட்டால தான் வெட்டணும் வைங்க. அதான் கரெக்ட்டு. நைட்டால வெட்டினா இந்த மாதிரி வரும். அண்ட் தென் பான் C5. இப்போ என்னங்க பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பானை F4க்கு அட்வான்ஸ் பண்ணுறது. ஏன்னா அவர் D5 பிரேக் பண்ணிடுவார். எப்படினாலும் பண்ணிடுவார். அப்போ நம்ம வந்து சென்டருக்காக நம்ம ஆடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆடலாம். அப்படி இல்லைன்னா பானை பிஷப்பை பின்னாடி இழுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. சப்போஸ் அவர் பிஷப் E6 ஆடினா தென் we can play பான் F4. வெட்டல D5 ஆடுறாருன்னா இப்போ நம்ம வந்து இப்படி போட்டுக்கலாம். இதில் பிரச்சனை என்னன்னா பிஷப் மாட்டிக்கும். ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட் டு ட்ரேட் வித் சம்திங். E3 இஸ் வீக். ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு பொசிஷன் ஆடிருக்கலாம். இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஒரு சாம்பிளுக்கு நான் இப்போ இந்த மாதிரி ஆடியிருந்தேன் அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நைட் H2 போயிடலாம். இந்த மூவ் தான் இது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் பிஷப் நம்ம வந்து இங்கே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. சில போது பிஷப் C1 இருக்கும். அப்போ இந்த பொசிஷன் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஒயிட்டுக்கு. சாக்ரிஃபைஸ் ஒர்க் அவுட் ஆகும். பட் இருந்தாலும் நான் கிங் H2 வந்து ஆடிட்டேன். ஸோ இங்கேயுமே அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நைட்டால் வெட்டியிருக்கலாம். அண்ட் தென் பான் C5. இது ப்ரிட்டி மச் எல்லா லைன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் ஆடுவாங்க. தென் நைட்டு கூட இப்படி கொண்டு போகலாம். ஸோ இஃப் ஹி ட்ரேட்ஸ் we can trade and then knight F6 stopping this knight move. வெரி போரிங் கேம். ஒர்க் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்ப நைட் மிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. நைட்டை கொண்டு வந்துட்டு திரும்ப F4 G4ன்னு கிங் சைடு அட்டாக் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் குயின் E6 ரூக் A1 குயின் F6 அண்ட் தென் குயின் F4. பெட்டர் வந்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் டைம் அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் நைட்டை மிஸ்பிளேஸ் பண்ணதா சொல்லலாம். பட் ஆனால் எப்படினாலும் நான் நைட் E2 போட்டு திரும்ப அந்த பானை வெட்ட தான் போகிறேன். பட் இங்கே ஒரு டாக்டிக்கலாக ஒரு மூவ் பண்ணார். பட் தட்ஸ் ஓகே. நமக்கு வந்து அது மூவ் இருந்தது. ஸோ இங்கே டபுள் பண்ணி டைம் கெயின் பண்ணோம். அதுக்கப்புறம் நைட்டை ஹாப் பண்ணோம் இங்கே. ஸோ இங்கேவே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இஸ் கிளியர்லி பெட்டர். நைட் ஸ்டாண்ட்ஸ் பெட்டர். ரெண்டாவது இங்கே செக்கு கொடுத்ததெல்லாம் ஓகே தான். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மூவ் ஆடிருக்கணும். ஸோ இது வந்து க்ளீன் பிளண்டர். நைட்டஸும் ஆனால் இது பிளண்டர் மாதிரியே தெரியாது. மூவ் பண்ணுறோம், இங்கே வரப்போகிறோம். இதில் என்னங்க பிளண்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். பிரச்சனை என்னன்னா அந்த நைட்டு. ஸோ நைட்டு F5 ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. நம்ம அந்த நைட் F5 கதையை நான் நிறையா டைம் பேசியிருக்கேன். ஸோ எப்படியோ நம்ம இங்கே வந்துட்டோம். அண்ட் அந்த நைட்னால தான் வின் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஹி ரிசைன்ட். ஸோ நம்ம டே 14ல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய செஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.